அப்படின்னா இது பண்ணி நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையா? இல்லைண்ணே. அப்போ நானும் லாயர் சாரும் யூனியன் ஆஃபீஸில் பேசுறது எப்படி போலீஸ்க்கு அதுக்கு போச்சு? அதான் தெரிலண்ணே. இந்த சினிமாவில் பாட்டு போடுவாப்ல அனிருத், அவன் புதுசாக ஒரு பாட்டு போட்டிருக்கானா, கேட்போமா அதை? கேளு. அண்ணே பவானி நாள் குடிச்சிட்டானே, அடுத்த ஸ்கெட்ச் உனக்கு தான். சிறுசுகளை வச்சு உன்னையும் தூக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கான். என்னடா 2 பொண்டாட்டிக்காரா? ஏதாவது உன் குரலா இல்லை உனக்கு கூட அவனை மிமிக்ரி பண்ணிட்டானா? கூப்பிட்டியா பவானி? பசங்களுக்கு எல்லாம் கரெக்டாக போதும் இல்லைன்னு பார்த்துக்கோ. 3 வேளையும் சாப்பாடு போதும் இல்லையோ, சரக்கு டோப்பு எல்லாம் நிற்காம போகணும். சரி பவானி, நான் பார்த்துக்கிறேன். இதில் விட்ட நீ எடுத்து கொடுத்த தாலியை நீயே இருக்கலாமாண்ணே? இருப்பா, ரொம்ப எமோஷனல் பேசிட்டப்பா, நெஞ்சு அடைக்குதுப்பா எனக்கு. இரு. ஏன் ஜெர்க் அடிக்கிற? கத்தி இடுப்பில் சுரிக்குதுண்ணா, அதோட உட்காரும்போது எசபச குத்திருச்சுண்ணா. இப்போ நம்ம எதிரி ஒருத்தன் போட்டான், அதனால பவானி போய் சேர்ந்துட்டான்னு சொன்னாவோட பரவாயில்ல. இடுப்பில் கத்தி சுரி வச்சிருந்தாப்புல, உட்காரும்போது எசபச குத்திட்டு செத்துறாப்புன்னு சொன்னா கேட்கறது நல்லாவா இருக்கும் இல்லையா? சாஞ்சி உட்காரு. நான் மரியாதையா அதை நான் ஃபோனில் பேசும்போது ஆமாம் பண்ணுறது, நேரில் அண்ணன் ஒன்றுன்ட்டு என்னது இது? சாஞ்சி உட்கார். அண்ணனோட கடைசி ஆசை எனக்காக செய்ய மாட்டேன். டேய் கோபாலு, டேய் அண்ணா சொல்லுண்ணே. தாஸ்ட்டு சொல்லி 10-15 வயசுல 2 பேரும் சான்றா சொல்லு. சரிண்ணே. போ. அண்ணா நம்ம சின்ன ஜெயிலுக்கு இது புதுசாக பாடம் எடுக்க வாத்தியார் போகிறத பேசிக்கிறாங்கண்ணே. சரி, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதான் சொல்லலாண்ணே. டேய் ஜெயிலுக்கு வாத்தி வர சகஜம் தானடா. அது என்னமோ ஆளாளுக்கு பேசி பெரிய பரவப்பு செய்து பில்டப் கொடுக்குறீங்க. இவனை தூக்கி போட்டு யாராவது வந்து வண்டி எடுக்க சொல்லு. போ. சரிண்ணே.